அவரை என்னன்னு சொல்லலாம்னா மருத்துவர்னு சொல்லலாம். எப்படின்னா, நீங்க வந்து ஒரு உடம்புல வியாதியோட மருத்துவர்ட்ட போறீங்க. முதல்ல உங்கள கை தொட்டு பார்க்குறாரு. மருந்து குடுக்குறாரு. மருந்துக்கு சரியாகல. அப்ப மருத்துவர் என்ன செய்றாருன்னா, "ஐயா உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும். ஊசி போடும்போது வலிக்கும். மருந்து உள்ள போகும்போது வலிக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அந்த ஒரு கால நேரத்துக்குள்ள அந்த மருந்து போய் தன் பணியை செய்ய ஆரம்பிக்கும்போது, அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைய ஆரம்பிக்கும். அப்ப ஊசி குத்தும்போது வலிக்குது. மருந்து போகும்போது வலிக்குது. அதனுடைய தாக்கம் பிரதிபலிக்கும்போது நாம் நிம்மதி அடைகிறோம்." அப்படிப்பட்டவர் தான் சனீஸ்வரன். ஒருவர் அவர் புடிச்சு உலுக்குறார் அப்படின்னா, உடனே ஐயையோ! நான் சனி புடிச்சு உலுக்குதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நமது கர்மாக்களை கழிக்கிறார். அவர் மட்டும் உட்டார்ன்னு வச்சுங்களேன், நம்ம எத்தன பிறவி எடுப்போம்னு தெரியாது. நமக்கு அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. முற்பிறவியா என்னவா இருந்தோம்னு நமக்கு தெரியாது. இவற்றை எல்லாவற்றையும் சரிவிகிதமாக கலந்து எந்த நேரத்தில் நம்மை ஆட்கொள்ள வேண்டுமோ ஆட்கொள்ளக்கூடியவர் தான் சனி பகவான். பொங்கு சனி, கங்கு சனி, மங்கு சனின்னு சொல்லுவாங்க. மொத்தம் ஒரு சனீஸ்வரன் பகவான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல, மனிதனுடைய வாழ்க்கையில 3 முறை வருவார். முதல் முறை சனியினுடைய சுற்று வரும் பொழுது, வாழ்க்கையில் அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்ள வைப்பார். படிப்புனா எப்படி? ஆசிரியர் கொடுக்கக்கூடிய தண்டனைனா எப்படி இருக்கும்? உலகம்னா எப்படி இருக்கும்னு வாழ்க்கையினுடைய முதல் சுற்று கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கஷ்டங்களும் வரும், பயிற்சி எடுப்போம், பல அவமானங்களை சந்திக்கணும். அந்த அவமானங்கள் பாடங்களாக மாறும். அந்த பாடத்திலிருந்து படிப்பினைகளை கற்றுக்கொள்வோம். நாம் அதற்கு பிறகு எந்த துறையோ அந்த துறையில் வல்லமையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்து சேர்ந்துவிடும். அடுத்தது 2வது சுற்று வரும் பொழுது பொங்கு சனியா வந்து நாம் உழைத்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுப்பார். பெரிய நிலைமையில நம்மளை கொண்டு வசதி வைப்பார். அதுல வந்து 12 ராசிக்காரர்களுக்கு வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டார். தூக்கி உயர்த்தி வைப்பார். அதுல தான் கவனிக்க வேண்டிய விஷயம். நமக்கு எல்லா செல்வமும் கொடுப்பாரு. ஆஹா! நம்மள வந்து யார் யாரெல்லாம் கேலி பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம நின்னு காட்டிட்டோம்யான்னு சொல்லிட்டு கெத்தா நம்ம நடப்போம். பெரிய பெரிய பதவிகள் வரும். கை நிறைய சம்பளம் வரும். மனைவி, குழந்தை, வாகனம், வீடு, வசதி, வாய்ப்பு, கௌரவம் எல்லாத்தையும் கொடுப்பார். உன்னிப்பாக அந்த நேரத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். என்னன்னா, இப்படிப்பட்ட நிலையை கொடுக்கக்கூடியவர் நம்மை கவனித்துக் கொண்டே வருவார். எங்கு தவறு செய்கிறோம்? நாம் யாரை அவமானப்படுத்துகிறோம்? பழிவாங்குறோமா? இல்ல நம்மளை பழிவாங்கியவர்களிடத்த கூட அன்பு காட்டுகிறோமா? நமக்கு பெருமை வந்துருச்சு, ரொம்ப வந்து ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்ல ஆடாத ஆட்டம்லாம் ஆடுறோமா? அம்மா, அப்பாவை கவனிக்கிறோமா? அவர்களை பெற்ற பாட்டி, தாத்தா கிட்ட நம்மகிட்ட மதிப்பு மரியாதை நம்ம வச்சிருக்கோமா? நம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை நம்ம போதிச்சிருக்கோமா? எல்லாத்தையும் பார்ப்பார்.